அமித்ஷாவின் காலில் விழுந்த எடப்பாடி. அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு. 90 லட்சம் வாக்காளர்கள் அதிரடி நீக்கம். திமுக அதிர்ச்சி. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி தலைமை பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது சில நிபந்தனைகள் டெல்லி தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு விதித்ததாகவும் தெரிகிறது. தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாம் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலை முன்வச்சு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கு. தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை, எந்தெந்த தொகுதிகள் என்பதை பேசி முடிக்க குழுக்கள் கட்சிகள் சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தாவேகா என 4 முனை போட்டி நிலவும். நாம் தமிழர் எந்த தேர்தலிலும் கூட்டணி வைப்பதில்லை. தாவேகாவோ கூட்டணி வைத்தா விஜய் தலைமையை ஏற்கும் கட்சிகள் வரலாம் என்பதனால அக்கட்சியை தாவேகா தன் கூட்டணியில் சேர்க்க இயலாத நிலை இருக்கு. இந்த தேர்தலில் திமுக ஆட்சி அமையக்கூடாது என்பதற்காக அதிமுக கூட்டணி தீவிரம் காட்டிட்டு வருது. இதற்கான கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சிகளும் நடைபெறுது. இந்த நிலையில தான் அண்மையில் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் டெல்லி தலைமை தற்போது பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு 170 தொகுதிகள், மீதம் இருக்கிற 64 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் என தெரிவித்தாராம். அப்போது டெல்லி தலைமையோ அதெல்லாம் முடியாது, 150 தொகுதிகளில் நீங்கள் போட்டியிட்டு கொள்ளுங்க, மீதம் இருக்கிற 84 தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் போட்டியிடட்டும். அந்த 84 தொகுதிகளில் பாஜகவுக்கு 40, பாமகவுக்கு 15, தேமுதிகவுக்கு 10, அமமுகவுக்கு 8, மீதம் இருக்க 11 தொகுதிகளில் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம். இப்படி செய்தாதான் நம்முடன் கூட்டணி பாமக, தேமுதிக உட்பட கட்சிகள் வரும். அனைவரும் ஒருங்கிணைந்தால்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும். தொகுதி கணக்கை பார்த்தா தோல்விதான் கிடைக்கும் என பேசியதா தெரிகிறது. அப்போது கூட எடப்பாடி பழனிசாமி 40 தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுக்க முன் வரலையாம். வேண்டுமானா 5ஐ குறைத்து 35 தொகுதிகள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாராம். அதற்கு சற்று யோசித்த டெல்லி தலைமை 35 தொகுதிகள் எங்களுக்கு ஓகே தான், ஆனால் அதில் 25 தொகுதிகள் எங்கள் சாய்ஸா இருக்க வேண்டும் என தெரிவித்தாராம். மேலும் இதற்கு எடப்பாடி பழனிசாமி டபுள் ஓகே சொல்லி எடப்பாடி மோடி அமித்ஷாவோட காலிலே விழுந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் பாஜகவுக்கு கொங்கு, தென் மண்டலங்களில் தான் செல்வாக்கு அதிகம். இதனால் அந்த மண்டலங்களில் தொகுதிகளை பாஜக கேட்கக்கூடும். அப்போது அந்த மண்டலங்களில் விருப்ப மனு கொடுத்த அதிமுகவினர் அதிருப்தி அடையக்கூடும் என தெரிகிறது. தேர்தலுக்கு அதுக்குள்ள அதிமுகவில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அது பெரும் பிரச்சனையாக எடப்பாடிக்கு இருக்கும் என சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிற நிலையில் உண்மையான எந்த ஒரு வாக்காளரும் விடுபடாமல் அதிமுக உறுதுணையாக இருக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்பிற்கினிய தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகள் முடிவுற்று தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அவங்களோட வாக்குகள் நீக்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. இவற்றில் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அஇஅதிமுக ஆரம்பம் முதலே எதற்கு இந்த எஸ்ஐஆர் தேவை என்று கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் இருக்குது. எந்த போலி வாக்குகளையும் வைத்து மக்களாட்சி வியூமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணா போன ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல்வேறு புலம்பல் நாடகங்களை அரங்கேற்ற தற்போது தயாராக வருது திமுக அரசு. அன்பார்ந்த வாக்காளர்களே, வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் விடுபட்டு இருந்தால் பதட்டப்பட வேண்டாம். புதிய வாக்காளர்களான தங்களை இணைத்து கொள்ள தேர்தல் ஆணையத்தின் படிவு 6 அல்லது தங்கள் இடம் மாறி இருந்தது, அதனால் வாக்கு நீக்கப்பட்டிருப்பின் படிவம் 8 நிரப்பி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்க அடையாள அட்டைக்குள் ஒன்றோடு சமர்ப்பித்தா தங்களின் பெயர் நிச்சயமாக இணைக்கப்படும். இதற்கு உங்களுக்கு நம் அதிமுக கழகத்தின் BLA 2 பாக முகவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. பொம்மை முதல்வரும் அவர் தலைமையிலான திமுகவும்
பல்வேறு கட்டுக்கதைகளை அவித்துவிட்டு தங்கள் வாக்கு பறிபோனது போல சித்தரித்து பார்ப்பாங்க. அவர்களின் சதி வலையில் யாரும் வீழ வேண்டாம். ஒரு உண்மையான வாக்கு கூட இல்லாமல் போகும் நிலை அதிமுக இருக்கும் வரை உருவாகாது. என் உயிருக்கும் உயிரான நம் கழக உடன்பிறப்புகளே, எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகளில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆனால் இப்போதுதான் நமக்கு மிகவும் முக்கியமான வேலை இருக்குது. ஒவ்வொரு பூத் வாரியாக பழைய வாக்காளர்கள் பட்டியலோடு வரைவு வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு வரைவு பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் சரியான காரணத்திற்காக, அதாவது இறப்பு, இடமாற்றம், இரட்டை வாக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சரியான காரணமின்றி வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் அவர்களின் இல்லத்திற்கே சென்று நாம் அதை சரி செஞ்சு தரணும். அது நம்மளோட கடமை. போலி வாக்குகள் நீக்கப்படாமல் இருந்தால் அதை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் முறையிட்டு அவை நீக்கப்படுவதை நம்ம உறுதி செய்ய வேண்டும். இப்பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள மாவட்ட கழக செயலாளர்களை நான் அறிவுறுத்துகிறேன். மேலும் தமிழ்நாட்டின் உண்மையான வாக்காளர்கள் மட்டுமே இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் உண்மையான மக்களாட்சிக்கு அடித்தளமிடும் பட்டியலாக அமைந்திடும் வகையில் பணியாற்றுவோம் என்றும் தெரிவிச்சிருந்தார். தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொறுப்பும் வழங்கப்பட இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆரம்பத்தில் பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டுமென்றா கண்டிப்பாக அண்ணாமலையை பதவி விலக்க வேண்டும் என எடப்பாடி கூறியிருந்தார். தொடர்ந்து அண்ணாமலையோட பதவியை விலக்கிய பிறகுதான் பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சது. இப்படி பல கோரிக்கைகளை வச்சு தான் பிஜேபியோட கூட்டணி வச்சார் எடப்பாடி. ஆனால் தற்போது அதிக தொகுதிகளை கேட்பது, அண்ணாமலைக்கு பொறுப்பை மீண்டும் கொடுப்பது என தொடர்ந்து எடப்பாடிக்கே துரோகம் செஞ்சுட்டு வராங்க பிஜேபி. இதனால தான் பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ளே வர விடக்கூடாது என தொடர்ந்து ஆளும் கட்சியும் சரி மற்ற கட்சிகளும் போராடி கொண்டு வராங்க. தொடர்ந்து என்னதான் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.